பாளையங்கோட்டை கேடிசி நகரில் உள்ள அந்த தெரு அன்று போலீசாரின் நடமாட்டத்தால் பரபரப்பாக இருந்தது. தரையில் உறைந்து கிடந்த குருதி அங்கு நடந்த வெறியாட்டத்திற்கு சாட்சியாக இருந்தது. குடியிருப்புகள் நிறைந்திருந்த பகுதியில் இப்படி ஒரு பயங்கரம் நடக்கும் என யாருமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். இளைஞர் ஒருவர் ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் 25 வயதான கவின். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த இவரது தந்தை விவசாயி. தாய் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். கவின் சென்னையில் ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று கேடிசி நகரில் உள்ள மருத்துவமனைக்கு தாத்தாவை சிகிச்சைக்காக கவின் அழைத்து வந்திருக்கிறார். அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் கவினிடம் தனியே பேச வேண்டும் என அவரை அழைத்து சென்று ஓட ஓட வெட்டி கொன்றிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போது சுர்ஜித் என்ற இளைஞர் கவினை நான் தான் கொன்றேன் என காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில்தான் பயங்கரத்திற்கு காரணம் காதல் விவகாரம் என்பது தெரிய வந்திருக்கிறது. கவினும் பாளையங்கோட்டையை சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் பள்ளி காலத்திலிருந்தே காதலித்து வந்திருக்கிறார்கள். அந்த பெண்ணின் பெற்றோரான சரவணகுமார், கிருஷ்ணவேணி இருவரும் தமிழ்நாடு காவல்துறையில் மணிமுத்தாறு பட்டாலியனில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரிக்கு சென்ற பிறகும் அவர்களின் காதல் தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் அந்த பெண் படித்து முடித்துவிட்டு சித்த மருத்துவராக வேலை செய்ய தொடங்கியிருக்கிறார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த பெண் ஒரு கட்டத்தில் காதலை கைவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் கவினோ தொடர்ந்து அந்த பெண்ணிடம் பேசி காதலை வளர்க்க முயன்றதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயம் அந்த இளம் பெண்ணின் தம்பியான சுர்ஜித்திற்கு தெரிய வந்திருக்கிறது. அக்காவுக்கு தொல்லை கொடுக்கும் கவினை தீர்த்து கட்ட சுர்ஜித் திட்டம் போட்டிருக்கிறார். சம்பவத்தன்று கவின் கேடிசி நகரில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு வரும் தகவல் சுர்ஜித்திற்கு தெரிய வந்திருக்கிறது. மருத்துவமனைக்கு சென்ற சுர்ஜித் கவினிடம் தனியாக பேச வேண்டும் என ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். தனியாக அழைத்து சென்று அவரை வெட்டி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவரின் திட்டம். சகோதரியுடனான காதலை கைவிடும்படி சுர்ஜித் கண்டிக்க கவினுக்கும் அவருக்கும் தகராறு வெடித்திருக்கிறது. உடனே சுர்ஜித் பாக்கெட்டில் மறைத்து வைத்திருந்த மிளகாய் பொடியை கவினின் முகத்தில் வீசியிருக்கிறார். கவின் கண்ணாடி அணிந்திருந்ததால் கண்ணுக்குள் மிளகாய் பொடி படவில்லை. சுதாரித்துக் கொண்ட சுர்ஜித் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கவினை சரமாரியாக வெட்டத் தொடங்கியிருக்கிறார். உயிர் பயத்தில் ஓடிய கவினை விரட்டிச் சென்று கொன்று போட்டிருக்கிறார் சுர்ஜித். பலமுறை கவினிடம் என் அக்காவிடம் பழகாதே என்று எச்சரித்துள்ளேன். ஆனால் அதை அவர் பொருட்படுத்தவே இல்லை. தொடர்ந்து பழகி வந்திருக்கிறார். கடைசியாக என் அக்காவிடம் பழகாதே என்று கண்டிக்க அவரை நேரில் சந்தித்தேன். அவர் கேட்பதாக இல்லை. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கவினை வெட்டி கொலை செய்தேன். செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதற்காகவே நானே காவல் நிலையத்தில் சரணடைந்தேன் என கைது செய்யப்பட்ட சுர்ஜித் காவல்துறையிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். சுர்ஜித்தை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதோடு சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாய் இருவரும் காவல்துறையில் சார்பு ஆய்வாளராக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களின் தூண்டுதலால் தான் சுர்ஜித் கவினை கொலை செய்துள்ளார் என கவின் குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். அதன் அடிப்படையில் பாளையங்கோட்டை காவல்துறையினர் சுர்ஜித்தின் பெற்றோர் மீதும் கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே அனைத்து உண்மைகளும் வெளிவரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.